கோவையில் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கடந்த 1996ஆம் ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட 500 ரூபாய் 28 ஆண்டுகளுக்கு பிறகு புகார்தாரரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவை வடவள்ளியைச் சேர்ந்த கதிர் மதியோன் கடந்த 1996ஆம் ஆண்டு தனது வீட்டிற்கு மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பித்த போது மின்வாரிய அதிகாரியிடம் 500 ரூபாய் லஞ்சம் கொடுத்தார். அப்போது அந்த அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கையும் களவுமாக கைது செய்து பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கு கடந்த 2001ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த போதிலும் கதிர் மதியோன் கொடுத்த 500 ரூபாய் பணம் திரும்ப வழங்கப்படாததால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதற்கு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு கடிதம் வந்தது. அதன்படி நீதிமன்றத்தில் ஆஜரான கதிர் மதியோனிடம் 28 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பணம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பணம் திரும்ப கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ள கதிர் மதியோன், பணத்தை விரைவாக வழங்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் உருவாக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஏனெனில் அந்த பணம் தற்போது பயன்பாட்டில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்த வண்டலூரில் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மீட்கப்பட்ட நடவடிக்கையில் தலையிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த ஆரோன் சாமுவேல் மருத்துவமனை சொசைட்டி சார்பில் வண்டலூர் பெருங்களத்தூர் பகுதியில் இலவச மருத்துவமனைக்கு கடந்த 1975ஆம் ஆண்டு 20 ஏக்கர் அரசு நிலம் ஒதுக்கப்பட்டது. வனத்துறைக்கு சொந்தமான இந்த நிலத்தில் ஒதுக்கீடு பெற்ற 5 ஆண்டுகளுக்குள் மருத்துவமனை அமைக்கப்படவில்லை என கூறி ஒதுக்கீட்டை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை எதிர்த்து ஆரோன் சாமுவேல் மருத்துவமனை சொசைட்டி சார்பில் ஆரோன் தேவதாஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி என் சேஷசாயி 20 ஏக்கர் நிலத்திற்கான ஒதுக்கீட்டை ரத்து செய்து அரசு பிறப்பித்த உத்தரவில் எந்த விதிமீறலும் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கள்ளத்தனமாக பல மெட்ரிக் டன் சவுடு மண் கடத்தி விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சேத்துப்பட்டு ஊராட்சியில் ஏரித்தாங்கல் பகுதியை ஒட்டி சுமார் 5 ஏக்கரில் மேய்க்கால் புறம்போக்கு நிலம் உள்ளது. இங்கிருந்து சிலர் கனிம வளத்தை கொள்ளையடிப்பதாக கூறப்படுகிறது. 2 பொக்லைன் இயந்திரங்களை பயன்படுத்தி பள்ளம் தோண்டி நாளொன்றுக்கு சுமார் 300 முதல் 400 டன் சவுடு மண்ணை லாரிகளில் கடத்தி விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த அதிகாரிகளுக்கு விவசாயி குமார் மற்றும் அவரது மகன் தகவல் கொடுத்ததுடன் டாரஸ் லாரிகளை சிறைபிடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு சமூக ஆர்வலர் ஒருவர் தபால் மூலம் புகார் அளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.